சும்மா சொல்லக்கூடாது. உன்னோட பார்ட்டி உண்மையிலே கலக்கலா இருந்தது. எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ரியல்லி. அப்புறம் இனிமே என்னோட சோம்பேறி புருஷனை உன்னோட பார்ட்டிக்கு இழுத்துட்டு வருவேன். சரி, என்னோட ஃபோன் பேட்டரி ரொம்ப டவுன் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்க பாரு டிம்பி. ஓஃப், இந்த ஃபோன் பேட்டரியும் தீர்ந்துடுச்சு. சுஷில். இந்த சத்தம் இங்கேருந்து வந்தது. சுஷில், 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 சுஷில். என்ன சோபா? இந்த பொண்ணு யாரு? ஆனா இவ எப்படி இங்க வந்தா? பொண்ணா? இங்க வந்து பாருங்க. சோபா, எனக்கு இந்த பொண்ணு யாருன்னு தெரியாது. உங்களுக்கு தெரியாதுன்னா வேற யாருக்கு தெரியும்? வீட்ல இருந்தது யாரு? நீங்களா நானா? சோபா, உண்மையில சத்தியமா சொல்றேன், இந்த பொண்ணு யாருன்னு தெரியாது, எங்கிருந்து வந்தாலும் தெரியாது எனக்கு. நீங்க போய் சொல்றீங்க. ட்ரஸ்ட் மீ சோபா, நான் உண்மையதான் சொல்றேன். இவகிட்ட டார்ச் வேற இருக்கு. சுஷில், நிச்சயமா இந்த பொண்ணு ஒரு திருடியா தான் இருக்கணும். நாம சீக்கிரமா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். என் ஃபோன் வேற டெட் ஆயிடுச்சு. டோன்ட் வரி, நான் என் ஃபோன் எடுத்துட்டு வரேன். ஒருவேளை இந்த பொண்ணு கூட வேற யாராவது வந்திருப்பாங்களா? வீட்டில் வேற எங்கேயாவது மறைஞ்சிருக்கானா? என்ன கொடுமைடா சாமி. அட, அந்த பொண்ணு எங்க போனா? இங்க காணோம் அந்த பொண்ணு. இல்லையா? அப்புறம் எங்க போயிருப்பா? இங்க தான் இருக்கணும். அவளை பாருங்க. அவ இங்க இல்லப்பா. நீங்க எந்த வேலைக்கும் லாய்க்கு இல்லைன்னா இங்க தானே உட்கார்ந்துருந்த. அப்புறம் அவ தலையில அடிபட்டு இருந்தது. அவ எங்க போக முடியும்? ஐயோ, அவளை இங்க காணோம். சரியா பாத்துக்க மாட்டீங்க. நல்லா குனிஞ்சு பாருங்க. அட, நான் நல்லா தான் பார்த்தேன். இன்னும் நுழைஞ்சு போய் பார்க்கணுமா? என்ன ஆச்சு? ஏதோ கூர்மையான ஒண்ணு தலையில நல்லா குத்திக்கிச்சு. கூர்மையானதா? கூர்மையான ஏதோ மெட்டல் பொருள் இதுல இருக்குன்னு நினைக்கிறேன். கூர்மையா இருக்குது எல்லாம் சரியான. அந்த பொண்ணு எங்க போனா? உனக்கு அந்த பொண்ணு தான் முக்கியமா? எனக்கு என்னாச்சுன்னு பாரு. ரத்தம். ஆனா இது எப்படி நடந்திருக்கும்? இந்த கூர்மையான பொருள் பாரு. இத பாரு. இங்க பாரு, உன்னோட டீ டேபிள் தான் சரியில்லை. 2 லட்ச ரூபா வேஸ்டா போச்சு. அந்த டீலர் உன்னை முட்டாள் ஆக்கிட்டான். சுசில் சார், ஒரு பொருளோட விசேஷத்தை கண்டுபிடிக்க முடியுமா உங்களால? இது 200 வருஷம் பழமை வாய்ந்த ராஜா மகாராஜா காலத்து டேபிள். டேபிளுக்குள்ளே ஏதாவது வினோதமானது இல்ல விலை உயர்ந்த பொருள் ஏதாவது மறைஞ்சிருக்கலாம். சரி, நம்ம இதை உடச்சிட்டோன்னே வச்சுக்கோயேன். இது எல்லாமே வேஸ்டா போயிடும்ல. எதையோ தோண்ட போய் ஏதோ வெளியில வந்த கதை தான் அது. ஆனா 2 லட்ச ரூபா வேஸ்டா போயிடுச்சு. அதுக்கெல்லாம் அவசியமே இருக்காது. ஏன்னா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. சரி, எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. 1 நிமிஷம் வேலை, இதுக்கே இவ்வளவு லேட் பண்றீங்க? என்ன சார், இந்த எக்ஸ்ரே மிஷின் மனிதர்களுக்கானது சார், ஃபர்னிச்சரை ஸ்கேன் பண்றதுக்கு இல்ல. இது என்னது? கோடாரி? மரத்துக்குள்ள கோடாரியா?
சார் இது வெறும் மரம் கிடையாது. இந்த மரத்துண்டு அந்த டேபிள்ல இருந்து எடுக்கப்பட்டது. அந்த டேபிளை நாங்க 2 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கினோம். ஆனா ஷோபா அதுல என்ன இருக்கு? கோடாரினா கோடாரி தானே. சுஷில், இது ஒன்றும் சாதாரண கோடாரி கிடையாது. 200 வருஷம் பழமை வாய்ந்த டேபிள்ல இருந்து வந்திருக்கு. அப்படின்னா இந்த கோடாரியும் அந்த அளவுக்கு பழமை வாய்ந்தது. இதோட விலை கோடிக்கணக்கு மதிப்புள்ளதா இருக்கும். அப்படின்னா 2 லட்சம் பொருளா கோடி மதிப்புள்ள பொருளா? அண்ணா அண்ணா எனக்கு கொஞ்சம் கவனமா. அண்ணே பயப்படாதீங்க, எதுவும் ஆகாது. அது என்னன்னா அது உள்ள இருக்கிற பொருள் 200 வருஷம் பழமை வாய்ந்த பொருள். அதுக்காக தான் சொல்றோம். என்ன மேடம், எவ்வளோ நாளாக உங்கள் வீட்டில் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எப்போ தப்பு பண்ணியிருக்கேனா? மேடம், இந்தாங்க உங்களோட காஸ்ட்லியான பொருள். சார் இது மதிப்புள்ளது தானே சார்? இது மாதிரி ஒண்ணு நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கவே மாட்டீங்க. சார் சொல்லுங்களேன், இது எத்தனை வருஷம் பழமை வாய்ந்ததா இருக்கும்? என்னாச்சு சார்? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கு. ஆமாம் சார், 200 வருஷம் பழைய டேபிள்ல இருந்து எடுக்கப்பட்டது சார். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த ஸ்பெஷல் ஆன்டிக் பீஸை பற்றி அவங்க கிட்ட சஜஷன் கேட்கணும். கொஞ்சம் டைம் ஆகும். பரவாயில்ல, இருக்கட்டும் சார். முக்கியமான விஷயத்துக்கு முக்கியமான ஆளுங்கிட்ட சஜஷன் கேட்டு தானே ஆகணும். இந்த கோடாலி மேலே இருக்கிற இந்த ரத்தத்தோட அடையாளத்தை பார்த்த உடனேயே எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதான் நான் உடனே சாலோங்கிக்கு கால் பண்ணிட்டேன். கால் பண்ணாமல் எப்படிப்பா? உன்னுடைய பழைய ஃப்ரெண்ட் ஆச்சே நான். எங்கேயாவது ரத்தத்தை பார்த்தாலும் பணத்தை பார்த்தாலும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணிடுவேன் நீ. நீங்க ரொம்பவே இன்டெலிஜென்ட்டா வேலை பார்த்துருக்கீங்க மனோ விராஜ் சார். இப்பெல்லாம் இந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டா யாரும் வேலை பார்க்கறது இல்ல. அபிஜித், இந்த கோடாலியில இங்க ஒரு கரை இருக்கு பாரு. அந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷான ரத்தம் இருக்கு. அதாவது இந்த கோடாலியால சமீபத்தில் யாருக்கோ அடிபட்டிருக்கு. அப்புறம் இதுல ஏதோ முக்கியமான விஷயம் இருக்கு. இங்க பாத்தியா, கோடாலியில இது இருக்கு பாத்தியா? இது ரொம்ப ஸ்பெஷலானது. இதை செக் பண்ணுவோம். ஓ பஸ், இந்த கோடாலியில யாருடைய ரத்தமோ இருக்கு. அபிஜித், இந்த கோடாரியில அந்த அளவுக்கு ரத்தம் இருக்கு. இது ஒருத்தரோட விரலை வெட்டினதுனால மட்டும் இருக்காது, யாரோட கொலையோ நடந்திருக்கு. அந்த ஹஸ்பண்ட் அப்புறம் ஒய்ஃப் சுஷில் சோபா அவங்கள பார்க்கணும். அவங்க கிட்ட கேட்கணும் இந்த கோடாலி டேபிள்ல எப்படி வந்துச்சுன்னு. சார், அந்த ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஏதோ கதை சொல்லிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. சார்,
ஒரு மர டேபிளுக்குள்ளே எப்படி சார் கோடாலி வரும்? இருக்கலாம் நிக்கல், அந்த மாதிரி பாசிபிள் உண்டு. இந்த கோடாலியில் இந்த ரத்தத்துக்கு மேலே சாப் போட்டிருக்காங்க, மரச்செடியோட சாறு. இந்த கோடாலி ஏதோ ஒரு மரத்தில் இருந்ததுக்கான ஆதாரம் இது. இல்ல எங்களுக்கு புரியல, கோடாலி மரத்துக்குள்ள இருந்துச்சா? ஆமா அபிஜித், கேட்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், ஆனா அப்படி சாத்தியம் உண்டு, நடந்திருக்கு. எப்படி நடந்திருக்கும் நான் சொல்றேன். இந்த மரம் இப்போ சின்னதா இருக்கு. அப்புறம் இந்த மரத்துல இந்த இடத்துல இந்த அடிபாகம் யாரோ இந்த மரத்தோட அடியில் இருக்கிற ஓட்டையில மறைச்சி வச்சிருக்காங்க. மெல்ல மெல்ல மரம் பெருசாச்சு. அதாவது இந்த மரத்தோட திரவிய பதார்த்தங்கள் எவ்வளோ இருக்கோ அது இந்த கோடாலியில் ஒரு லேயர் மாதிரி வந்து ஓட்டிக்கிச்சு. அப்புறம் மெல்ல மெல்ல இந்த மரம் வளர வளர இந்த கோடாலி முழுமையாக இந்த மரத்துக்குள்ளேயே இருந்துருச்சு. சரி, இதெல்லாம் நடக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கும் சார்? கிட்டத்தட்ட 7லேருந்து 8 வருஷம். அப்படின்னா 8 வருஷமா இந்த கோடாலி மரத்துல இருந்திருக்கு போல. இல்லை, 8 வருஷத்துக்கு முன்னாடி, 8லிருந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோடாலியில் இருக்கிற ரத்தம் இருக்கே, அதில் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தோன்னா எல்லா கதையும் தெளிவாக தெரிஞ்சிடும். சார், இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலையை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த விஷயத்த அவங்க தான் சொல்லணும். சார், அந்த டேபிளில் ஒரு ஆன்டிக் டீலர் கிட்ட இருந்து 2 லட்சம் கொடுத்து வாங்கணும் சார். சார், இன்னைக்கு காலையில் தான் எனக்கு தெரிஞ்சது அந்த டேபிளுக்குள்ளே கோடாரி இருக்குன்னு. அதில் ரத்தம் இருந்திருக்கு சார். அந்த ரத்தம் எங்கேருந்து வந்துலாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது சார். டேபிளுக்குள்ள கோடாலி சார், கதை ரொம்ப நல்லா இருக்கு சார். கதை இல்லைங்க, இது உண்மை. நேற்று ராத்திரி தான் ஒரு பொண்ணு எங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா. அவள் அந்த டேபிளுக்கு அடியில் தான் மறைஞ்சிருந்தா. நாங்கள் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவள் அங்கேருந்து ஓடிட்டா. அப்புறம் சார், அந்த பொண்ணு டேபிள் கீழே மறைஞ்சிருந்த போது அவள் தலையில் அடிபட்டு இருந்தது, ரத்தம் கூட வந்துட்டு இருந்தது. அப்போ தான் அந்த டேபிள் கீழே ஏதோ ஒரு கூர்மையான பொருள் இருக்குன்னு நாங்கள் கண்டுபிடிச்சோம். அப்புறம் அந்த கூர்மையான பொருள் அந்த கோடாரியா? எஸ் மேடம். நாங்கள் என்ன நினச்சோன்னா, டேபிள் வந்து ஆன்டிக் பொருள், கோடாரியும் ஆன்டிக் விலை மதிப்புள்ளதாக இருக்கும்னு நினச்சோம். அதனால தான் அதை நாங்கள் வித்துடலான்னு முடிவு பண்ணோம். சரி, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. உங்க வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு வந்தான்னு சொன்னீங்கல்ல, அவளை ஸ்கெட்ச் பண்ணி கொடுங்க. சரிங்க சார். சரி, இந்த டேபிள் நீங்கள் எங்கேருந்து வாங்குனீங்க? சார், அது ஓல்டு கிளாசிக் ஆன்டிக் ஸ்டோர்லேருந்து. ஓல்ட் கிளாசிக் ஆன்டிக் ஸ்டோர். ராத்திரி எங்கம்மா போன? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஆமா, உனக்கு எப்படி அடிபட்டுச்சு சொல்லுமா. கோடாரி சிஐடி கையில் மாட்டிக்கிச்சு. சிஐடிக்கு தெரிஞ்சு போச்சா? வேண்டாமா, நான் சொல்றது கேளு. நீ தலையிடாம இருமா. இல்ல, தலையிடாம என்னால் இருக்க முடியாது. நீங்க தலையிடாதீங்க. யூனோ, என் மேல அக்கறை இருக்க மாதிரிலாம் நீங்க நடிக்காதீங்க. இந்த டிராமாவை நிறுத்துங்க. என்னம்மா இத டிராமாங்கிற? உனக்காக நான் எவ்வளவோ பண்ணிருக்கேன். நீங்க எனக்காக எதுவும் செய்யல. வலியை தவிர வேற எதுவும் இல்லை. வலியை மட்டும்தான் கொடுத்தீங்க. உங்களை மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது எதிரிங்க எதுக்கு தேவை? மைரா, நீ எனக்கு எவ்வளவு தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா. உன்னை தவிர இந்த உலகத்துல எனக்கு வேற யாரும் கிடையாது. நல்ல துடிங்க. உங்கனால நான் தவிச்சிருக்கேன்ல. இந்த கண்ணில் கண்ணீரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை கொஞ்சம் நல்ல கவனமா பாருங்க. 10 நாளைக்கு முன்னாடி இந்த ஆன்டிக் டேபிளை சுஷில்னு யாருக்காவது வித்தீங்களா? அட ஆமாம் சார். அட 200 வருஷத்துக்கு முன்னாடி ராஜாக்கள் மகாராஜாக்கள் பயன்படுத்தின டேபிள். பார்த்த உடனே அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. அப்போ ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்கணும். ஸ்பெஷலான இடத்துல கண்டிப்பாக ஸ்பெஷலாக இருக்கும் தானே சார்? அந்த டேபிள்குள்ள ஒரு கோடாரி இருந்துச்சு, ரத்தமும் இருந்துச்சு.
ரத்தமா? டேபிளுக்கு உள்ளையா? கோடாலி எப்படி வந்திருக்கோம்? அட இல்லை சார், அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. இதுதான் அந்த கோடாலி. இதால கொலை நடந்திருக்கு. சார், அந்த மாதிரி ஃபர்னிச்சர்லாம் பழைய வீடுங்க இல்லைன்னா ப்ரைவேட் கலெக்டர்ஸ் கிட்ட இருந்து தான் வரும். அதில் யாராவது கோடாலி வச்சுருப்பாங்கன்னு எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? அதுவும் உண்மைதான். நீங்கள் இந்த டேபிளை யார்கிட்ட இருந்து வாங்குனீங்க? ஒரு நிமிஷம் சார், நான் சொல்கிறேன். இதுதான் உன்னோட ஆன்டிக் ஃபர்னிச்சரோட போலியான தொழிற்சாலையா? போலியான இன்வெஸ்ட் கூட பண்றியா? புது ஃபர்னிச்சர்ஸை தயாரிக்கிறேன், அதுக்கு கெமிக்கலை போட்டு ஆன்டிக் லுக்கை கொடுக்குறியா? என்னை மன்னிச்சிருங்க சார், தப்பு நடந்துடுச்சு. இனிமே அப்படி தப்பு நடக்காது சார். டேபிள் அந்த கோடாரி எப்படி வந்தது? சார், எனக்கு தெரியாது சார். அந்த ஃபர்னிச்சரை நாங்கள் சீசம் மரத்துண்டை வச்சு தான் சார் பண்ணோம். அது அதில் தான் இருந்திருக்கணும். சீசம் மரம் எங்கேருந்து வரும்? எங்களோட எல்லா மரமும் ஜெஃபர்சன் டிம்பர் மில்ல இருந்தா சார் வரும். ரெடி. கஸ்டமர் ஏமாத்தின குற்றத்துக்காக இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. கூட்டிட்டு போ. ஏய் வாடா, எந்திரி வா. ஜெஃபர்சன் டிம்பர் மார்ட். இதில் புது ஆர்டர் பொருள் இருக்கு, டைமுக்கு அனுப்பிடுங்க. என்ன புரியுதா? ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், ட்ரக்கை வர சொல்லியிருக்கேன். இன்னைக்கு எத்தனை ஆர்டர் இருந்தாலும் சரி, இன்னைக்கே டெலிவரி பண்ணி முடிச்சிடுறேன். சரிங்களா சார்? சரி சரி. ஹலோ, சொல்லுங்க. சொல்லுங்க சார். நாங்கள் எல்லாரும் சிஐடிஸ் சார். நான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கி தான் இந்த மரத்தெல்லாம் வெட்டுறேன். அதெல்லாம் ஓகே. ஆனால் உங்கள் மில்லேருந்து ஓல்டு கிளாசிக் ஆன்டிக் ஸ்டோருக்கு சீசம் மரங்களை அனுப்பிச்சிருக்கீங்க. அதில் ஒரு கோடாரி இருந்துச்சு, அதை வச்சு யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. சார், சீசம் மரங்கள் ரொம்ப காஸ்ட்லியானது, குறைவாக தான் விற்கும். அதனால் நாங்கள் வாங்குறதில்ல. வேணும்னா நீங்கள் எங்கள் லாக்ஸை செக் பண்ணிக்கலாம். இந்த இன்வாய்ஸை பாருங்க. இதில் உங்கள் மில் பேர் தானே எழுதியிருக்கு, ஜெஃபர்சன் டிம்பர் மில். ஆமாம் சார், ஆனால் இது உங்கள் கடையில் மர சப்ளை பண்ணுற வேலையை யார் பார்க்குறது? சார், உதய் தான் இங்கே சூப்பர்வைசர். அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. எங்கே அந்த உதய்? சார், அவர் அங்கே இருக்காரு. வாங்க, கூட்டிகிட்டு போகிறேன். என் கூட வாங்க சார். சீக்கிரம் வேலையை முடிங்க. வாங்க சார். அதை ஆஃப் பண்ணு சார். இவர் தான் உதய். மிஸ்டர் உதய், இங்கே சீசம் மரங்க நீங்கள் விற்கிறதே கிடையாது. ஆனால் ஓல்டு கிளாசிக் ஆன்டிக் ஷாப்க்கு சீசம் மரங்களை எப்படி அனுப்பிச்சிங்க? அதுவும் இங்கேருந்து. அது எனக்கு தெரியாது சார். எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. தப்பு நடந்திருக்கு, அதுவும் பெரிய தப்பு. அது என்ன தப்புனா, நீங்கள் உங்கள் ஓனருக்கு தெரியாமல் வெளியிலேருந்து சீசம் மரங்களை வாங்கியிருக்கீங்க, அப்புறம் அதை சப்ளையும் பண்ணியிருக்கீங்க. பர்மிஷன் இல்லாமல் நீ மரத்தை வாங்கியிருக்க, அதை சப்ளையும் பண்ணியிருக்க. ஏன் உனக்கு தெரியாதா பர்மிஷன் வாங்காமல் மரங்களை வெட்டுறது தப்புன்னு? இந்த தப்பு பண்ணதுக்கு நீ ஜெயிலுக்கு தான் போகணும். மன்னிச்சிருங்க சார். போதும், நிறுத்து. உனக்கு மன்னிப்பே கிடையாது. நீ ஸ்கூலில் படித்ததில்ல? மரங்கள் குழந்தைகள் மாதிரி நம்ம அதுக்கு மேலே பாசம் காட்டணும். காட்டில் இருந்து அந்த மரங்களை மட்டும்தான் வெட்டணும், காஞ்சி போகிற மரங்கள். அப்புறம் அதுவும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸருடைய பர்மிஷனுக்கு அப்புறமா. அந்த மரத்தை எங்கேருந்து வாங்குனீங்க? மகாகிரி காட்டுக்குள்ள இருந்து சார். மகாகிரி ஃபாரஸ்ட். சார், இங்கே சில மரங்கள் இருக்கு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதை வெட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கு. ஒரு மரத்தை வெட்டினா 10 மரத்தை நட்டு வைக்கணும் சார். அட, உங்களோட ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எங்கே இருக்காரு? இன்னும் எவ்வளோ தூரம் தான் போகணும்? சார், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். முன்னாடி போனால் வந்துடுவார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சார் போனார். அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோட பேர் என்ன? விக்ரம் சார். ரொம்ப வருஷமாக இங்கே வேலை பார்த்துட்டு இருக்காரு. சரி, இந்த சீஷம் மரம்லாம் எந்த பக்கம் இருக்கு? சீஷம் காடு இன்னும் உள்ளே இருக்கு. ஆனால் சாதாரண ஆளுங்க உள்ளே போக பர்மிஷன் இல்லை. சார், விக்ரம் சார். மிஸ்டர் விக்ரம். யா, நீங்களா? நாங்கள் சிஐடிஸ். அப்புறம் உங்கள் ஏரியா நடந்த சில கேஸுங்களை பற்றி விசாரிக்க நாங்கள் இங்கே வந்திருக்கோம்.
உங்களுக்கு உதவி செய்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான். சொல்லுங்கள். விக்ரம் சார், உங்க காட்டுல இருந்து திருட போன ஒரு சேஷம் மரம், அதுல எங்களுக்கு கோடாரி கிடைச்சது. அதால யாரையோ கொலை பண்ணிருக்காங்க. சார், ஃபாரஸ்ட் கார்டோட அலட்சியத்தால் சில நாட்களுக்கு முன்னாடி சீசம் மரங்கள் சிலது திருடு போயிடுச்சு. ஆனால் மரத்துக்குள்ள கோடாலி இருக்கிறது எனக்கு புரியல சார். ஃபாரன்சிக் ரிப்போர்ட் மூலியமா தெரிஞ்சது அந்த கோடாலி 10-15 வருஷமா அந்த மரத்துல தான் இருந்திருக்குன்னு. சார், 15 வருஷமாக நான் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன். ஆனால் இந்த மாதிரி விஷயத்த நான் முதல் தடவையாக கேட்குறேன். அப்புறம் விஷயம் என்னன்னா, அதுக்கு முன்னாடி தான் அந்த கொலை நடந்திருக்கு. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சார், நான் என்னோட முதல் போஸ்டிங்லேருந்து இந்த காட்டுக்குள்ளே தான் இருக்கேன். ஆனால் நான் அப்படி எதுவும் கேள்விப்பட்டதில்லை சார். விக்ரம் சார், இந்த காட்டுல இருக்கிற மரத்துல தான் அந்த கோடாலி கிடைச்சது. இந்த விஷயம் இதுல இருந்தே புரியுதே. கொலை செய்யப்பட்டவங்களும் கொலை செஞ்சவங்களும் அந்த 2 பேரும் இந்த ஏரியால தான் இருந்திருக்கணும். சார், இந்த காட்டுக்கு பக்கத்தில் 2-3 கிராமங்கள் இருக்குது, சில ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. ஒருவேளை அப்படி ஏதாவது சம்பவம் நடந்திருந்தா அது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிருக்கும் சார். சரி, இங்க இருக்கிற மக்கள் கிட்டையும் ஃபார்ம் ஹவுஸ்க்கும் போய் தெரிஞ்சுப்போம். 10-12 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது காணாம போனாங்களான்னு. என்ன ப்ரோக்ரஸ்? இந்த கேஸ் எது வரைக்கும் போயிருக்கு? சார், ஷோபா சுஷில் வீட்டுக்கு போன அந்த பொண்ணோட ஸ்கெட்சை வரைஞ்சிட்டு இருக்காங்க சார். பூர்வி, ஸ்கெட்ச். ஏதாவது பழைய கிரிமினல் ரெக்கார்டில் இவ இருக்கால? இல்லை சார். அந்த ஏரியாவில் இவளை யாராவது பார்த்துருக்காங்களா? இல்லை சார். சரி, எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இந்த ஃபோட்டோ அனுப்புங்க. ஏதாவது தெரியலாம். ஓகே சார். மகாகிரி காட்டுக்குள்ளேருந்து என்ன தெரிஞ்சுது? சார், இதுதான் அந்த காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இடங்கள். இந்த காட்டுக்குள்ளே ஒரு கிராமம் இருக்குது நதிக்கு பக்கத்தில். இன்னும் 2 கிராமம் காட்டுக்கு வெளியே இருக்குது கிழக்கு பக்கம். சில ஃபார்ம் ஹவுசஸ் இருக்குது, அது மேற்கு பக்கத்தில். 10-12 வருஷமா ஏதாவது கேஸு சால்வ் ஆகாமல் இருந்து அந்த கேஸில் கோடாலியா யூஸ் பண்ணியிருந்தா? இல்லை சார், சில கொலைகள் நடந்திருக்கு, ஆனால் அதுக்கெல்லாம் ரிப்போர்ட் இருக்குது சார். ஏதாவது மிஸ்ஸிங் ரிப்போர்ட்? மிஸ்ஸிங் ரிப்போர்ட் எதுவும் இல்லை சார். ஆனால் கிராமத்தில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு, கடந்த 10-12 வருஷமாக மூடப்பட்டிருக்கு. 10-12 வருஷமா மூடப்பட்டிருக்கா? ஆமாம் சார். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க அந்த ஃபார்ம் ஹவுஸோட முதலாளி திடீர்னு ஒரு நாள் எங்கேயோ போயிட்டாராம். அதுக்கப்புறம் யாருமே அவரை பார்க்கலையாம். முதலாளி பேர் என்ன? சார், பிரேம்குமார். பழைய பொருட்களை வாங்கி விற்கிறவர், ஆன்டிக் டீலர். இந்த பிரேம்குமார் ஃபார்ம் ஹவுஸை நம்ம சோதனை போடணும். சார், இந்த இடம் 12 வருஷமாக மூடி இருக்கு சார். அதனால தான் பங்கஜ் நம்ம இங்கே வந்திருக்கோம். இது ஏன் 12 வருஷமா மூடி இருக்கு, முதலாளி எங்கன்னு பார்க்க வந்திருக்கோம். சார், ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல ஆத்மா இருக்கும் சார். நான் கேள்விப்பட்டிருக்கேன், இங்க அக்கம் பக்கத்துல சுடுகாடும் இருக்கும். என்ன? ஃப்ரெடி, பங்கஜ், எவ்வளோ நாளைக்கு தான் ஆத்மா பேயின்னு பயந்துக்கிட்டே இருப்பீங்க? ஆத்மாலாம் எதுவும் கிடையாது. வாங்க உள்ள போய் தேடுங்க, ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். சார், அங்கே பாருங்க, இவர் தான் பிரேம். இவரோட ஒய்ஃபு குழந்தை பிறந்ததும் இறந்துட்டாங்க. இவரோட பொண்ணு பேர் சோனா சார். இப்படி ஒரு சின்ன குழந்தைய விட்டுட்டு ஒருத்தர் எப்படி போயிருப்பாரு? ஒருவேளை குழந்தைய கூட கூட்டிகிட்டு போயிருக்கலாம், இல்லை சொந்தக்காரங்கிட்ட யார்கிட்ட விட்டுட்டு அவர் காணாமல் போயிருக்கலாம். என்ன சவுண்ட் அது? சார், நான் தான் முன்னாடியே சொன்னாலும் இங்கே ஏதோ இருக்கு சார். உள்ளே போக வேண்டாம், இங்கேருந்து ஓடி போயிடலாம் சார். பங்கஜ், வாங்க. தயா சார் நம்மளை சாகடிக்காமல் விட மாட்டார் போல இருக்க. எனக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக டவுட் வர ஆரம்பிச்சிடுச்சு. சார், படுக்க கலைஞ்சிருக்கு பாருங்க. இடம் சூடா இருக்கு சார். அப்போ இங்க யாரோ இருக்காங்க போல. சார்,
அப்ப ஆத்மாங்க சூடான இடத்துல தான் இருக்கும். ஆமா ஃப்ரெடி, ஆனா ஆத்மா தண்ணி அடிக்காது. யாரோ இருக்காங்க இங்க, தேடுங்க. சார் பங்கஜ், ஆத்மாங்க நம்மள வீட்டில் வச்சு மூடிடுச்சிங்க. ஐயோ ஃப்ரெடி சார், நம்ம எப்படியாவது இங்கேருந்து வெளியே போய் ஆகணும். தயா சார் சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டாரு, நம்ம சப் இன்ஸ்பெக்டராகவே செத்து போயிட்டு போகிறோம். சார் நான் அந்த பக்கம் போக மாட்டேன், நீங்கள் போகணுன்னா அந்த பக்கமே போங்க. சரி, நான் போகிறேன். சார் ஆத்மா சார், கதவை வெளியில இருந்து யாரும் மூடி இருக்காங்க. ஏய் நில்லுங்க. ஏய் ஏய், ஆத்மாடா, வாடா, வாடா, ஓடி போயிடலாம். பங்கஜ், ஓடி வா, போயிடலாம், வா, ஓடி போயிடலாம், வா. ஆமாம். டேய் நில்லுங்கடா. யார் நீங்க? இந்த வீட்டில் என்ன பண்றீங்க? சார் நாங்கள் எந்த தப்பும் பண்ணல சார். இந்த இடம் மூடியே இருந்துச்சு, அதனால ஒரு வருஷமா இங்கே தங்கிட்டோம் சார். இந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க? 3 பேர் சார். உன் 3வது ஃப்ரெண்டு தான் வெளியே கதவை போட்டுனானா? அது தெரியாது சார், அவன் முன்னாடியே போயிட்டான் சார். யாரோ ஒருத்தர் வீட்டில் 1 வருஷமா நீங்க தங்கிட்டு இருக்கீங்க. இது என்ன உங்க அப்பா வீடா? சச்சின், இவங்க 2 பேரும் கூட்டி ரூம்ல போட்டு லாக் பண்ணு. ஓடிடக்கூடாது. அந்த 3வது ஆளையே தேடுங்க. போங்க போ. போங்க. சார் பூர்வி, எங்க இருக்க நீ? சார் சார் இதை பாருங்க, அதே மாதிரி கோடாரி. அப்போ இங்கேயும் அதே மாதிரி ஒரு கோடாரி இருந்திருக்கு. அந்த கோடாரி தான் நமக்கு அந்த ஃபர்னிச்சரில் கிடச்சிது. சார் இந்த 2 கோடாரியும் பிரேம்குமார்து. அப்போ அவர் யாரையோ கொலை செஞ்சுட்டு மறைஞ்சிட்டாரா? எதுவும் சொல்ல முடியாது பூர்வி, யார் கொன்னதுன்னு. சாரி ஃப்ரெடி சார், உங்கள் ட்ரெஸ்ஸில் இருந்து கெட்ட வாடை அடிக்குது. பங்கஜ், எனக்கும் தான் மூக்கு இருக்கு, எனக்கும் தான் நாத்தம் அடிக்குது. உன் ட்ரெஸ்லேருந்து தான் வருது. நாத்தம் வருதுதான், அந்த அசிங்கம் உங்க ட்ரெஸ்ல இருந்தா வருது. முதல்ல வெளியில போங்க, போங்க, போய் கழுவிட்டு வாங்க, போங்க. ஏய், என்னையா இப்படி நடந்துச்சு? கையை நீட்டுங்க சார், முதல்ல கையை கழுவுவோம். என்னையா பண்ண? கையில ஊத்த சொன்னா மூஞ்சில அடிக்கிற. என் கையை கழுவி விடுங்களேன் ப்ளீஸ். தோ இப்ப பாரு, உன் கையிலேயே ஊத்துறேன். ஃப்ரெடி சார் அதுக்குள்ள பாருங்க. நீ என்ன முட்டாளாக்கணும்னு நினைக்கிறியா? எலும்பு எலும்பு எலும்பு, ஓடிடலாமா? பங்கஜ், சார். சொல்லுங்க சார். அடே தாரிகா மேடம், உங்களோட பாஸ் எங்க காணோம்? யார்கிட்ட சேலஞ்ச் பண்ண போயிருக்காரு? ஓடிட்டாரா? எனக்கு தெரியும். நான் வரது தெரிஞ்சா எப்படி இங்க இருப்பாரு? எங்கேயாவது போயிருப்பாரு. அபிஜித் வெளியில போயிருக்காரு, கொஞ்ச நேரத்துல அவர் வந்துருவார். சரியா? உங்களை இங்க விட்டுட்டு வேலை செய்ய வச்சுட்டு, இது ரொம்ப அநியாயம். நான் இந்த எலும்பு கூட ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். இது பிரேமா இல்ல வேற யாராதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும். அது உண்மைதான். சரி, இந்த டெத்துக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அபிஜித் சார், அந்த சாஃப்ட்வேரை விடுங்க. டீடைல் கொடுக்கிற சாஃப்ட்வேர் இங்க இருக்கேன். சார் நீங்க இங்க தான் இருக்கீங்களா? நான் இருக்கேன். இல்ல சார், நான் உங்ககிட்ட தான் கேட்கலான்னு வந்தேன். நீங்க இல்லன்னொன்னே உங்க அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டேன். விடுப்பா, எனக்கு எல்லாம் புரியுது, நல்லாவே தெரியும். நீ எதுவும் எனக்கு தெளிவுபடுத்த வேண்டாம். கேஸுக்கு வருவோம். வாங்க.
இங்க பாருங்க, இந்த கழுத்து எலும்பை கொஞ்சம் நல்லா ஒத்து பாருங்க. இந்த அடையாளம் இருக்கு இல்லையா, இந்த அடையாளம் நமக்கு தெளிவா சொல்லுது இந்த ஆளை ஏதோ கூர்மையான ஆயுதத்தால தாக்கியிருக்காங்கன்னு. இந்த மாதிரி அடையாளம் கோடாலினால ஏற்படுமா? கண்டிப்பா வாய்ப்புண்டு. அப்புறம் இதோட வயசு என்ன இருக்கும்? இதனுடைய வயசு 35லேருந்து 40க்குள்ள இருக்கும். மோகம் வந்துடுச்சு. சார், இவர் பிரேம். அப்படின்னா சார் யாரோ பிரேமை கொலை பண்ணி அவர் பணத்தை கிணத்துக்குள்ளே போட்டிருக்காங்க. பிரேமை பற்றி தெரிஞ்சிருச்சு. ஆனால் அவரோட பொண்ணு சோனா எங்க? பிரேமோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேஷன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. அவங்களில் யாருக்காவது சோனாவை பற்றி தெரியுமான்னு கேளுங்க. ஆமாம், அவங்க பேர் சோனா, ஆன்டிக் டீலர் பிரேமோட பொண்ணு. ஆமாம். என்ன, உங்களுக்கு எதுவும் தெரியாதா? நீங்கள் அந்த பொண்ணோட சொந்தக்காரங்க, ஆனால் உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறீங்க. அது எப்படிங்க நடக்கும்? உங்களுக்கு எது வரைக்கும் தெரியுமோ அதை சொல்லுங்கள் ப்ளீஸ். உங்களுக்கும் எதுவும் தெரியாதா? இதை பாருங்க, அவங்கள பற்றி எங்களுக்கு தெரியறது ரொம்பவே முக்கியம். ப்ளீஸ் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இல்லை, எதுவும் திருட போல. ஆனால் அந்த ராத்திரி நேரத்தில் ஒருத்தர் வந்திருக்காருன்னா என்ன நோக்கமாக இருக்கும்? திருடுறதுக்கு தானே வந்திருக்கணும். நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோம், நீங்களும் தேடி பாருங்க. சரியா? பூர்வி, எவ்வளோ நேரம் ஆகும்? சரி, இன்னும் கொஞ்ச நேரம். துஷந்த், ஏதாவது தெரிஞ்சுதா? சார், பிரேமோட பொண்ணை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லார்கிட்டையும் விசாரித்தோம், ஆனால் யாருக்குமே எதுவுமே தெரியல சார். சார், நான் அவங்க சொந்தக்காரங்க கிட்ட பேசினேன், ஆனால் யாருக்குமே எந்த அக்கறையுமே இல்லை சார். எப்போவுமே இப்படி தான். அவங்கள பற்றி அவங்கள தவிர மற்றவங்க யாருக்கும் கவலை இல்லை. சார், பிரேம்குமாரோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் சோனாவை பற்றி எதுவும் தெரியல சார். அப்படியா? அந்த பொண்ணு எங்கே போயிருப்பா? இங்கே பாருங்கள் சார், பிரேம் இறந்த நேரத்தில் சோனாக்கு 8 வயசு. இப்போ அவங்க உயிரோடு இருந்தால் 20 வயசு இருக்கும் சார். 20 வயசில் பார்க்க சோனா எப்படி இருப்பான்னு நம்ம எக்ஸ்பர்ட் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சார், முடிஞ்சிருச்சு, நீங்கள் இப்போ பார்க்கலாம் சார். சார், இது சோனா? சோபா சுஷிலோட வீட்டில் நுழைஞ்சது சோனாவா? எதுக்காக போயிருக்கணும்? ஒருவேளை அந்த கோடாலிக்காக தான் அந்த வீட்டுக்குள்ள போனாலா என்ன? ஆனால் அந்த வீட்டில் கோடாரி இருந்த விஷயம் அவளுக்கு எப்படி தெரியும்? இதுக்கான பதிலை இப்போ சோனா தான் கொடுக்கணும். அவளோட இந்த ஃபோட்டோவை நியூஸ் பேப்பர்ஸ் சேனல்ஸ்க்கு உடனே அனுப்பி வைங்க. ஒருவேளை அவள் இந்த ஊரில் இருந்தா யாராவது கண்டிப்பாக சொல்லுவாங்க. சோனா இல்லை சார், இந்த பொண்ணோட பேர் மைரா. 2003 இவ 10 வயசாக இருக்கும்போது எங்கள் போர்டிங் ஸ்கூலில் அட்மிஷனுக்காக வந்திருந்தா. அப்புறம் இங்கே தான் 12th பாஸ் பண்ணா. மேடம், நீங்கள் ஏதோ தப்பாக சொல்கிறீங்க. இந்த பொண்ணோட பேர் சோனா, மைரா இல்லை. இல்லைங்க சார், ஒரு பொண்ணு எங்கள் ஸ்கூலில் 10 வருஷமாக படிச்சிருக்கா. அவளோட அடையாளத்தை சொல்கிறதுல நாங்கள் எப்படி தப்பு பண்ணுவோம்? அப்படின்னா சார், சோனாவோட பேரை மாற்றி அவளோட உண்மையான அடையாளத்தை மறைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்படி தான் நினைக்கிறேன். மேம், மைராவை இங்கே கூட்டிகிட்டு வந்தது யார்? அதாவது இந்த பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டினது யார்? ஏன்னா அவளோட அப்பா அப்போது கிடையாது. அவளோட அப்பா இருக்காரு. அவர் தான் மைராவை இங்கே அட்மிஷனுக்கு கூட்டிகிட்டு வந்தார். அப்புறம் அந்த பொண்ணு பாஸ் அவுட் ஆனப்போ கூப்பிட்டு போகிறதுக்கும் வந்தார். மேடம், எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு. 2002 மைராவோட அப்பா பிரேம் கொலை பண்ணப்பட்டாரு. சார், மைராவோட அப்பா மிஸ்டர் பிரேம் இல்லை, மிஸ்டர் ரகுநாத் சார். என்ன? ரகுநாத்? என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க மேடம்? எந்த ஒரு குழந்தைக்கும் அட்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் நல்லா செக் பண்ணுவோம். அப்புறம் மிஸ்டர் ரகுநாத் கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருந்தது. ஆச்சரியமாக இருக்கு.
ரெண்டு பேரோட ஃபேஸும் ஒரே மாதிரி இருக்கு. பேர் தான் மாறி இருக்கு. சோனாலேருந்து மைரா ஆயிட்டா, அப்புறம் அவனோட அப்பா பிரேம்லேருந்து ரகுநாத் ஆயிட்டாரு. இதுக்கு பின்னாடி வேற என்னமோ இருக்கு. இந்த பொண்ணோட புது அப்பா கிட்ட நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும் தயா. இங்க ஏதோ சண்டை நடந்திருக்கு போல. சார், இவரோட நெஞ்சில 2 குண்டு பட்டிருக்க. சார், ஸ்ட்ரகிள் பண்ணதுக்கான எந்த ஒரு அடையாளமும் தெரியல சார். அப்போ குற்றவாளிக்கு தெரிஞ்சிருக்கு நாம் இங்கே வரப்போகிறோன்னு. அதனால ரகுநாத்தை கொண்டு இருக்காங்க. மைராவோட ரகசியங்கள் நமக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக ரகுநாத்தை கொண்டுட்டான்னு நினைக்கிறேன். இல்லை பங்கஜ், மைரா இல்லை. 10 வருஷத்துக்கு முன்னாடி பிரேம்குமாரை கொன்னவன் தான் இவரை கொண்டு இருக்கணும். அப்புறம் இப்போ அவன் எல்லா எவிடன்ஸையும் அழிச்சிக்கிட்டு இருக்கான். ஒரு வேலை செய்யுங்க, ரகுநாத் மொபைல்லேருந்து மைராவோட நம்பர் எடுங்க. சார், ஆ வீடு மொத்தமும் செக் பண்ணியாச்சு. மைராவோட பெட்ரூமே பார்த்தாச்சு. வீட்டில் யாரும் இல்லை. சார், இது எல்லாத்துக்கும் காரணம் யாராக இருப்பாங்க? சார், மைராவுக்கு ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா சார். நிக்கல், மொபைல் ஃபோன் லொகேஷனை ட்ரேஸ் பண்ணு. நில்லு. நீ தானே அது? பிரேம எதுக்காடா கொலை பண்ண? ஆ? நான் காட்டுக்குள்ள சட்டத்துக்கு விரோதமாக மரங்களை வெட்டிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வேட்டையாடிக்கிட்டு இருந்தேன். அதனால எனக்கு நிறைய வருமானம் கிடைச்சிது. ஆனால் அந்த பிரேமுக்கு என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. அப்புறம் பிரேம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொன்ன உடனே நீ அவரையும் கொலை பண்ணிருக்க. நான் அவனோட ஃபார்ம் ஹவுஸுக்கு போனேன். பணத்தை கொடுத்து அவனோட வாயை அடைச்சிடலான்னு நினச்சேன். ஆனால் அவன் ஃபோன் பண்ணி போலீஸை கூப்பிடுறதுக்கு ட்ரை பண்ணான். எனக்கு கோபம் வந்துருச்சு. செவுத்துலேருந்து அவனோட கோடாலியை எடுத்து அவனை நான் கொன்னுட்டேன். அப்புறம் அசிஸ்டன்ட் ரகுநாத் கிட்ட சொல்லியிருக்க கோடாரியையும் சோனா கதையை முடிக்க சொல்லி. ஆமாம் ஆமாம், ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தெரியாமல் போயிடுச்சு. அவன் அந்த கோடாலியை மரத்தில் மறைச்சு இந்த பொண்ணை அவனை வளர்ப்பான்னு நான் எதிர்பார்க்கல. ரகுநாத் கிட்ட மனுஷத்தன்மைன்னு ஒன்று இருந்தது. ஆனால் நீ இந்த குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறமா கூட உனக்கு பாவமா இல்லை? நீ குற்றம் செஞ்சிருக்க. லேட்டானாலும் குற்றம் வெளியே வந்தே தீரும். பிரேம கொலை பண்ணியிருக்க நீ. இதுக்கான தண்டனை உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது தூக்கு தண்டனை தான். நிக்கல், பங்கஜ், இவனை கூட்டிகிட்டு போங்க. நான் தப்பு பண்ணிட்டேன் சார். தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். என்னை விட்டுருங்க சார். சார், என்னை மன்னிச்சு விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், விட்டுருங்க சார். மைரா, நீ நல்லா இருக்கியா? உங்கள் அப்பாவை கொலை பண்ண விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? என் அப்பாவை கொலை பண்ணதை நான் என் கண்ணால் பார்த்தேன். அந்த வேதனை என்னால் தாங்கிக்க முடியல. நான் மயங்கி கீழே விழுந்துட்டேன். என் தலையில் அடிபட்டுச்சு. அப்புறம் நான் என்னோட நினைவுகளை இழந்துட்டேன். அப்படின்னா உங்க அப்பா பத்தி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? சில வருஷத்துக்கு அப்புறம் சார், எனக்கு வித்தியாசமாக கனவுகள் வர ஆரம்பிச்சது. அப்புறம் கனவுல ஒரே ஒரு முகம்தான் தெரிஞ்சது. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் இந்த விஷயத்த நான் ரகுநாத் சார் கிட்ட சொன்னேன். அவரை நான் என் அப்பாவா நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவர் என்கிட்ட எதையுமே சொல்லலை. அவர் ரொம்ப பயந்துட்டாரு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு அவர் என்கிட்ட எதையும் மறைக்கிறாருன்னு. அப்புறம் நானே அதை கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எந்த முகத்தை நான் என் கனவுல அடிக்கடி பார்த்தேனோ
அவர் தான் என் உண்மையான அப்பான்னு. அவரை இறக்கமே இல்லாம கொன்னுட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் நான் ஃபார்ம் ஹவுஸ் போனேன், என்னோட சொந்த வீட்டுக்கு. அங்கே அந்த கோடாரியை பார்த்துட்டு எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்தது. ஆனால் சார், அந்த கொலைக்காரனோட முகம் எனக்கு ஞாபகம் வரல. அதனால நீ ரகுநாத் சார் கிட்ட போய் கேட்டிருக்க. அப்புறம் ரகுநாத் சாரை நான் திரும்பவும் கேட்டேன். ஆனால் அவர் என்கிட்ட எதையுமே சொல்லலை. அவர் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார், கொடாரியை வீசி எரிஞ்ச இடம். ரகுநாத் சார் எல்லா பழிகளையும் தான் மேலே சுமந்துக்கிட்டாரு. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருந்தது, ரகுநாத் சார் நிச்சயமாக அப்படியெல்லாம் செய்ய மாட்டாருன்னு. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். அப்புறம் கோடாரியை தேடி சுஷீல் அப்புறம் ஷோபா வீட்டுக்கு நீ போயிட்ட. நீ ஏன் சிஐடியோட உதவி கேட்கல? ஏன்னா அந்த கொலைக்காரனுக்கு நான் என் கையால் தண்டனை கொடுக்கணும்னு நினச்சேன். எந்த கோடாரியால் அவன் என் அப்பாவை கொலை செஞ்சானோ அதே கோடாரியால் அவன் கழுத்தை வெட்டி என் அப்பாவோட மரணத்துக்கு பழி வாங்கணும்னு நினச்சேன். பழி வாங்குற எண்ணம் மனுஷனை குருடனாக்கிடுது. ஒரு குற்றம் இன்னொரு குற்றத்துக்கு காரணமாகுது. நல்ல வேளை உன் கையால் எந்த குற்றமும் நடக்கல. அப்புறம் இந்த விக்ரம், அவன் செஞ்ச குற்றத்துக்கு தண்டனையை கண்டிப்பாக சட்டம் கொடுக்கும். தேங்க்யூ சார்.